ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல்லாம் கொண்டாடிட்டீங்களா? நேத்து தைப்பொங்கல், இன்னைக்கு வந்து மாட்டுப் பொங்கல். 2மே ரொம்ப நல்லா கொண்டாடிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் வீட்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். எங்க வீட்ல இந்த மாரி தான். ஆம். ஸோ எல்லாம் பொங்கல் முடிஞ்சுட்டு வந்திருப்பீங்க. நான் அதனால தான் ஒரு 2, 3 டேஸ் வந்து பிரேக் விட்டுட்டேன். நம்ப இந்த டைம்ல வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபெஸ்டிவல் டைமா இருக்கு. நெறைய பேர் வந்து சென்னையிலேருந்து மெட்ராஸ்லேருந்து ஊருக்கு போவீங்க அவங்கவங்க ஊருக்கு. ஸோ அதனால் இன்னைக்கு வந்து இன்னிலேருந்து திரும்பி நம்ம கண்டினியூ பண்ணுறோம் கிளாஸஸ. இப்போ இன்னைக்கு வந்து 32வது நாள் கிளாஸு இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷில். 32வது நாள் கிளாஸில் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஞாபகமா இருக்கும்னு நெனைக்கிறேன். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 2 வார்த்தைய வச்சுக்கிட்டு 2 வார்த்தைய வச்சுக்கிட்டு ஒரு இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணுறது? ஒரு சென்டென்ஸ் எப்படி பேசுறது? ஒரு சென்டென்ஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். அதே மாரி ஒரு 3 வார்த்தைய வச்சுட்டு நம்ம எப்படி எழுதுறது? எப்படி பேசுறது? அப்படின்னு பார்த்தோம். அந்த 3 வார்த்தை வந்து அமையக்கூடிய விதம் எப்படி இருக்கும்? அந்த செயல செய்றவங்க, அவங்க செய்ற செயல் அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா? அதே மாரி ஒரு பொருள் இப்ப என்ன நிலையில இருக்கு? இப்ப என்னவா இருக்கு? இப்ப என்ன அப்படின்றத பத்தியும், அதே மாரி அந்த பொருள் நம்ம பேசுற பொருள் என்ன செஞ்சுகிட்டு இருக்கு? அப்படின்றத பத்தியும் எப்படி எப்படி சொல்லலாம்? அப்படின்றதையும் பார்த்தோம். அப்போ ஒரு பொருள் என்ன நிலையில இருக்கு? என்ன தன்மையில இருக்கு? என்னவாக இருக்கிறது இப்பொழுது? அதே மாரி என்ன செஞ்சுகிட்டு இருக்கு? அப்படின்றத எப்படி சொல்லணும்? அப்படின்னும் பார்த்தோம். அதே மாரி இப்போ சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச செயல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது? அப்படின்னும் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து நெறைய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த செயல் எப்படி சொல்லணும்? அப்போ ஹேவ் நாட், ஹேஸ் நாட், அப்புறம் ஹேவ், ஹேஸ் இதெல்லாம் வச்சு எப்படி பேசுறதுன்னு பார்த்தோம். ரொம்ப நேரமா ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, அதை எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு செயல் மட்டும் நடக்குது. ஆனா அந்த செயல செஞ்ச ஆள் யாரும் இல்ல. அப்படின்ற பட்சத்தில நம்ம எப்படி பேசணும்? எப்படி எழுதணும்? அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்து முடிஞ்சிருக்கோம். அதே மாரி ஒரு சில சென்டென்ஸு எப்பவுமே மாறாம இருக்கக்கூடிய ஒரு சில சென்டென்ஸும் அதை எப்போ பயன்படுத்தணும், எந்த மாதிரி சிச்சுவேஷனில் பயன்படுத்தணும் அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாபகம் அப்படி ஏதாவது மறந்துருச்சு அப்படின்னா, ப்ரீவியஸ் கிளாஸில் உள்ள போஸ்ட் பண்ணியிருக்க வீடியோ போய் பாருங்கள். சரிங்களா? நம்மளுடைய வீடியோ கிளாஸ் வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் எல்லாருக்குமே. இதில் எந்த பெய்ட் கோர்ஸஸும் இல்லை. சரிங்களா? ஓகே. இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதிர்மறையான பதில்களில் வந்து பயன்படுத்தும் முறை. அதாவது சென்டென்ஸை வந்து ஒரு வார்த்தையும் வந்து நெகட்டிவாக நம்ம பதில் சொல்கிறோம். இப்போ பாருங்களேன், ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ஒரு கேக் கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடித்தோடனே அவங்க கேட்குறாங்க, இந்த கேக் உனக்கு பிடிச்சிருக்கா? இல்லை இந்த கேக் உனக்கு பிடிச்சதா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பதில். எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நோ, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் கேஸில் எனக்கு பிடிக்கல, நான் விளையாடல, நாங்கள் போகல அப்படின்னு எனக்கு ஒரு செயல் செய்ய விருப்பம் இல்லை. அப்புறம் ஒரு இன்டெலிஜென்ட் இல்லை, அந்த பொண்ணு அழகாக இல்லை, அப்புறம் அந்த ரூம் ரொம்ப பெருசாக இல்லை. அப்போ இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் எப்படி சொல்லலான்றது சின்னதாக ஒரு ரீகேப் பார்க்கலாம். சரிங்களா? அப்போ அதில் முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டோன்ட்டு, டசன்ட்டு இந்த 2 வார்த்தையும் எந்தெந்த இடத்துல நம்ம எந்த மாதிரி சூழ்நிலைகளை பயன்படுத்துகிறோம். ரொம்ப முக்கியமானது. நிறைய வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு வார்த்தை டோன்ட்டு, டசன்ட்டோ. இந்த டோன்ட் எப்போனா யூஸ் பண்ணோம்னா, நம்ம பேசுகிற ஆள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட அதாவது 2க்கு மேலே உள்ள நபராக இருக்கும்போது, இப்போ நாங்கள், நான், அப்புறம் அவங்க, நீ, நீங்கள் இவங்கெல்லாம் சொல்லும்போது நம்ம டோன்ட் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதாவது எனக்கு இப்போ ஒரு கேக் எனக்கு கொடுக்குறாங்க, சாப்பிட்டு கொடுக்குறாங்க. கேக் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டோன்ட் யூஸ் பண்ணும்போது பிடிக்காது தான். இதில் எல்லாமே நம்ம செய்கிற செயலே ஒரு தன்மையே இல்லைன்னு சொல்கிற வார்த்தை தான் அந்த டோன்ட்டு, டசன்ட்டு இனிமேல் பார்க்க போகிற எல்லாமே. ஆனால் அது வந்து எந்தெந்த சூழ்நிலையில் நம்ம பிடிக்காது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு தான் பர்ஃபெக்டாக நம்ம அதில் பயன்படுத்த முடியும். இப்போ டோன்ட் எப்போ சொல்லலாம்? டோன்ட் என்ன சொல்லுது? ஒரு செயல் இல்லை அப்படின்னு சொல்லுதா? டோன்ட்டுனா மீனிங்லேயே இல்லைன்னு அர்த்தம். நம்ம என்ன சொல்ல வரோமோ அது இல்லைன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், பிடிக்காது. உங்களுக்கு காஃபி பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பிடிக்காது அப்படின்னு அர்த்தம். டசன்ட்டும் அப்படி தான் மீனிங். பிடிக்காதுன்னு தான் அர்த்தம். ஆனால் டோன்ட் எப்போ யூஸ் பண்ணோம், டசன்ட் எப்போ யூஸ் பண்ணோம்? அப்போ டசன்ட் வந்து
ஒரு பொண்ணு, ஒரு பையன், இல்லை அது அப்படின்றப்பெல்லாம் அப்போ ஹீ ஷீ இட்டு அப்படின்ற வரும்போதெல்லாம் டசன்ட் நம்ம யூஸ் பண்ணணும். ஹீ ஷீ இட்டு இதெல்லாம் வரும்போது நம்ம டசன்ட்டு அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணோம். அதே மாதிரி டோன்ட் வந்து நான், வி நாங்கள், தே அவங்க, யூ நீ நீங்கள், இதெல்லாம் வரும்போது ஐ டோன்ட், வி டோன்ட், தே டோன்ட், யூ டோன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ஹீ டசன்ட், ஷீ டசன்ட், இட் டசன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து என்னென்னா, இப்போது டோன்ட் அப்படின்ற வார்த்தையை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ டோன்ட் அப்படின்ற வார்த்தையை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம்? ஒரு செயல் எனக்கு எப்பப்போல்லாம் வழக்கமாக பிடிக்கிறதே இல்லை, எப்போவுமே பிடிக்கிறது இல்லை. இப்போ உங்கள்கிட்ட கேட்குறாங்க, சிகரெட் பிடிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கிறதில்ல. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டீங்களா, ஆல்கஹால் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற, சரக்கு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை அப்படின்ற பட்சத்தில் டோன்ட் வரும். ஒரு செயலை நான் வழக்கமாக செய்கிறதில்ல. இப்போ உங்களுக்கு காஃபி பிடிக்கல, எப்போவுமே காஃபி பிடிக்காது, டீ எப்போவுமே ஒரு சில பேருக்கு பிடிக்காது, ட்ரிங்க்ஸ் பிடிக்காது, சிசர் அடிக்கிறது பிடிக்காது. ஸோ ஒரு சில செயல் வந்து எப்போவுமே நான் செய்கிறதில்ல, வழக்கமாக அந்த செயலை செய்கிறதில்லன்ற பட்சத்தில் நம்ம டோன்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு காஃபி பிடிக்குமான்னு கேட்குறாங்க. நோ ஐ டோன்ட் லைக் காஃபி அப்படின்னா எனக்கு அந்த காஃபியை பிடிக்கவே பிடிக்காது எப்போவுமே. ஸோ வழக்கமாக ஆல்வேஸ் உங்களுக்கு எப்பப்போல்லாம் ஒரு செயல் பிடிக்கலையோ அப்போல்லாம் நீங்கள் டோன்ட் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பாருங்களேன், ஐ டோன்ட் லைக் காஃபி அப்படின்னா எனக்கு காஃபி பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் டீனா எனக்கு டீ பிடிக்காது. தே டோன்ட் லைக் டீனா அவங்களுக்கு டீ பிடிக்காது. தே டோன்ட் லைக் காஃபினா அவங்களுக்கு காஃபி பிடிக்காது. அடுத்தது வந்து டசன்ட்டும் அதே மீனிங் தான். வழக்கமாக வந்து ஒரு செயல் நான் வந்து செய்கிறேன், ஆனால் அது எனக்கு எப்போவுமே பிடிக்கிறதில்ல அப்படின்ற பட்சத்தில் டசன்ட் யூஸ் ஆகும். ஹீ ஷீ இட்டு அதுக்கெல்லாம் டசன்ட் வருமா? அந்த பொண்ணுக்கு காஃபி பிடிக்காது, ஹீ டசன்ட் காஃபி, சாரி ஷீ டசன்ட் காஃபி லைக் காஃபி, ஷீ டசன்ட் லைக் காஃபி. ஹீ டசன்ட் லைக் காஃபினா அவனுக்கு காஃபி பிடிக்காது. ஹீ டசன்ட் லைக் டீ அப்படின்னா அவனுக்கு டீ பிடிக்காது. ஸோ அந்த ஹீ ஷீட்லாம் எடுத்து பேர் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஷீ எடுத்துகிட்டு ஷாஷா ஒன்று பொண்ணு இருக்குது, அந்த ஷாஷான்ற பொண்ணுக்கு வந்து காஃபியை பிடிக்காது அப்படின்ற பட்சத்தில் ஷாஷா டசன்ட் லைக் காஃபி அப்படின்னா அந்த பொண்ணுக்கு காஃபியே பிடிக்காது. சம்பத் டசன்ட் லைக் டீ அப்படின்னா சம்பத்துக்கு டீயே பிடிக்காது அப்படின்னு அர்த்தம். ஆக வழக்கமாக ஒரு செயல் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் நம்ம டோன்ட்டு டசன்ட்டு யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இதுக்கு பக்கத்தில் வர வார்த்தை என்னவாக இருக்கணும்னா ப்ரெசன்டென்ஸ் வெர்பாக இருக்கணும். இதை சொல்லியிருக்க பாருங்கள், ப்ரெசன்டென்ஸ் வெர்பாக இருக்கணும். அதாவது இந்த வெர்பில் 3 டேபிள் இருக்கா, அந்த மொதல் டேபிளில் இருக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த டோன்ட்டு டசன்ட்டு பக்கத்தில். எப்பப்போல்லாம் நீங்கள் ஒரு செயலை எனக்கு பிடிக்கல, ஒரு செயல் பண்ணுறது நீங்கள் பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த டோன்ட் டசன்ட் பக்கத்தில் அந்த ப்ரெசன்டென்ஸ் வெர்பை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ப்ரெசன்டென்ஸ் வெர்புனா இந்த வெர்பு டேபிளில் முதல்ல இருக்கிற வார்த்தையை வந்து நீங்கள் இதுக்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வழக்கமாகவும் உங்களுக்கு பிடிக்கலைன்னு அர்த்தம். சரிங்களா? டோன்ட் லைக், டசன்ட் லைக்னா விருப்பமே இல்லைன்னு அர்த்தம். டோன்ட் லைக் அப்படின்னா எனக்கு அது பிடிக்கிறதில்ல. என்ன பிடிக்கிறதுனா அடுத்தடுத்த சென்டென்ஸில் சொல்லுவீங்க, அடுத்தடுத்த வார்த்தையில் சொல்லுவீங்க. அதே மாதிரி டோன்ட், சாரி எங்கள் ஃபஸ்ட்டு டோன்ட்டுன்னு பார்த்தோம், டிட் நாட். இப்போ டிட் நாட்டும் வந்து அதே மீனிங் தான், எக்ஸாக்டாக அதே மீனிங் தான். டோன்ட்டுனாலும் பிடிக்காது, டிட் நாட்னாலும் பிடிக்காது. டிட் நாட்னாலும் இல்லை, நெகட்டிவ் கேஸில் தான் பதில் வரும். ஸோ இப்போ டோன்ட்டுக்கும் டிட் நாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? கடந்த காலத்தில் எனக்கு ஒரு செயல் செய்ய பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம டிட் நாட் யூஸ் பண்ணுவோம். கடந்த காலம்னா என்ன? இப்போ நம்ம ப்ரெசென்ட்டாக இப்போ உணர்றது, இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதுதான் ப்ரெசென்ட்டு. ஒரு நொடிக்கு முன்னாடி உலகம் தோன்றிலேருந்து இது வரைக்குமே நம்ம வந்து கடந்த காலம் தான். ஸோ இப்போ டிட் நாட் அப்படின்னா, டிட் நாட் பக்கத்தில் என்ன வார்த்தை வரும்? அதே மாதிரி ப்ரெசன்டென்ஸ் வெர்பு. அப்போ ப்ரெசன்டென்ஸ் வெர்புனா என்னென்னா இந்த வெர்பு டேபிளில் முதல்ல இருக்கிற வார்த்தை தான் ப்ரெசன்டென்ஸ் வெர்பு. சரிங்களா? அப்போ இந்த ப்ரெசன்டென்ஸ் வெர்பு தான் வரும். அப்போ டிட் நாட் பக்கத்தில் நீங்கள் எந்த ப்ரெசன்டென்ஸ் வெர்பு தூக்கி போட்டு அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த வினைச்சொல்லை தூக்கி எடுத்து போட்டாலும் அதுதான் அந்த வெர்பு டேபிளில் முதல்ல இருக்க வார்த்தை தான் வரும். அதை நீங்கள் எடுத்து டிட் நாட் பக்கத்தில் எழுதினீங்கன்னா கடந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு செயல் பிடிக்கல அப்படின்ற மீனிங்கில் வரும். பாருங்களேன், பிடிக்கலன்னு இல்லை, ஒரு செயலை நான் செய்யலை அப்படின்னு வரும். அது என்ன செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிட் நாட் கோன்ற இடத்துல, இந்த இடத்துல கோன்னு ஒரு வெர்பு இருக்குது, ப்ரெசன்டென்ஸ் வெர்பு கோன்னு இருக்குது. அதோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? வென்ட்டு. அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கான். இப்போ டிட் நாட் கோனா நான் அங்கே போகலைன்னு அர்த்தம். சாரி, டிட் நாட் கோனா கடந்த காலத்தில்
போகலை அப்படின்னு அர்த்தம். எங்கே போகலை அப்படின்றதெல்லாம் பின்னாடி வரும். சரிங்களா? அப்போ டிட் நாட் கோ, ஐ டிட் நாட் கோனா நான் அங்கே போகலைன்னு அர்த்தம். நம்ம இங்கே என்ன பார்த்தோம்? ஹீ ஷீட்டுக்கு தனியாகவும் ஐவி யூதேக்கு தனியாக டோன்ட்டோ அப்படின்னு யூஸ் பண்ணுறது பார்த்தோமா. ஆனால் இங்கே டிட் நாட் வந்துருச்சுனாவே இதுக்கு எல்லா ஹீ ஷீ இட்டு எல்லாத்துக்குமே ஒன்று தான். ஐவி யூதே எல்லாத்துக்குமே ஒன்று தான். டிட் நாட் மட்டும் அப்படின்ற ஒரு வார்த்தை தான். கடந்த காலத்தில் எனக்கு ஒரு செயலை பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன யூஸ் பண்ணணும்? டிட் நாட் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு வந்து டிட் நாட் கோ தேர்னா ஐ டிடின் கோ தேர்னா எனக்கு நாங்கள் போகலை. ஐ டிடின் லைக்னா எனக்கு அதை பிடிக்கல. இப்போ பாருங்கள், ஐ டோன்ட் லைக் காஃபி அப்படின்றதுக்கும் ஐ டிட் நாட் லைக் காஃபி அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஐ டோன்ட் லைக் காஃபி அப்படின்னா எனக்கு காஃபின்றது எப்பவுமே பிடிக்காது அப்படின்னு அர்த்தம். ஐ டிட் நாட் லைக் காஃபின்னா கடந்த காலத்தில் இப்போ நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், அப்போ எனக்கு காஃபி பிடிக்கல. ஏன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வயிறு ஒரு மாதிரி இருந்துச்சு, இல்லை கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்துச்சு, ஜுரம் வர மாதிரி இருந்துச்சு, இல்லை எனக்கு ரொம்ப வேறு ஒரு மாதிரி உடம்பு சூடாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால தான் எனக்கு காஃபி பிடிக்கல. ஆனால் எனக்கு பிடிக்கும், ஆனால் கடந்த காலத்தில் மட்டும் பிடிக்கல. அதுக்கு காரணம் இருக்கும் நம்ம டிட் நாட் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் டோன்ட்டு டசன்ட் வந்துச்சுன்னா அதை வந்து எப்போவுமே எனக்கு பிடிக்கிறதே இல்லை, எனக்கு சுத்தமாக பிடிக்காது, எனக்கு வழக்கமாக பிடிக்கிறதுல நான் அந்த செயலை செய்கிறது இல்லை அப்படின்ற மீனிங்கில் வரும். அப்போ டிட் நாட்டு அப்படின்னா கடந்த காலத்தில் நான் ஒரு செயலை செய்யலை அப்படின்னு வரும். டோன்ட்டு டசன்ட்னா இப்போ இல்லை, வழக்கமாக எப்போவுமே எனக்கு அதை நான் ஒரு செயலை செய்கிறது இல்லைன்னு வரும். சரிங்களா? இப்போ ஐ டிட் நாட் லைக் அப்படின்னா நான் அதை விரும்புறதில்ல. ஐ டிட் நாட் லைக்னா ஐ டிட் நாட் லைக் காஃபி எஸ்டர்டேனா நேற்று எனக்கு காஃபி பிடிக்கல, ஆனால் எனக்கு வழக்கமாக எப்பவுமே காஃபி பிடிக்கும்னு அர்த்தம். டிட் நாட் லைக் டீ லாஸ்ட் மந்த், சாரி ஐ டிட் நாட் லைக் டீ தட் ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்ல, அந்த ஃபங்க்ஷனில் எனக்கு காஃபி பிடிக்கல, அந்த ஃபங்க்ஷனில் எனக்கு டீ பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது ஓன்ட் அப்படின்ற வார்த்தை இருக்குது. இதுவும் கடந்த காலத்தில் ஒரு செயல் நாங்கள் செய்யறதில்ல, சாரி ஓன்ட் அப்படின்றது வந்து இனிமேல் வரப்போகிற எதிர்காலத்தில் நான் ஒரு செயலை செய்யறதில்ல அப்படின்ற மீனிங்கில் வரும். ஸோ அதுக்கு ஓன்ட்டுக்கு பக்கத்துலேயும் வந்து இந்த ப்ரெசன்டென்ஸ் வெர்பு தான் வரும். அதாவது வெர்பு டேபிளில் முதல்ல இருக்கிற அந்த வெர்பு தான் வரும். சரிங்களா? இப்போ ஓன்ட்டுனா ஐ ஓன்ட் கோனா நான் அங்கே போகலை, இனிவரும் காலங்களில் நான் அந்த செயலை செய்ய விரும்பலைன்னு அர்த்தம். சரிங்களா? ஐ ஓன்ட் கோ தேர்னா நான் அங்கே போக விரும்பலை. ஐ ஓன்ட்டுனாலும் வில் நாட்டுனாலும் ஒன்று தான். சரிங்களா? அப்போது ஐ ஓன்ட் கோ தேர், ஐ வில் நாட் கோ தேர்னாலும் ஒன்று தான் ரெண்டுமே. அப்போ ஐ ஓன்ட் லைக் எனக்கு அதை பிடிக்காது, எப்போ? எதிர்வரும் காலங்கள். அப்போ டோன்ட் டசன்ட்டுக்கும் ஓன்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. டோன்ட்டு டசன்ட் வந்துச்சுன்னா எனக்கு எப்போவுமே பிடிக்காது, ஓன்ட்டுனா எனக்கு இனி வரும் காலங்களில் எனக்கு பிடிக்காது. ஐ ஓன்ட் கோ தேர்னா நான் அங்கே போக மாட்டேன். கடைக்கு போவியா அப்படின்னு கேட்குறாங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ டோன்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை ஐ டிட் நாட்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த டோன்ட்டு டசன்ட்டு சொல்லலை, அது வழக்கமாக பிடிக்கலன்ற பட்சத்துலேயும் யூஸ் ஆகும். ஒரு சில கேசஸில் வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு இப்போ ப்ரெசென்ட்டில் பதில் சொல்ல மாதிரி சென்டென்ஸ் வந்து வச்சு வர மாதிரியும் இருக்கும். சரிங்களா? அதை போக போக நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்களேன். அப்போது டோன்ட்டு டசன்ட்னா எனக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம், வழக்கமாக பிடிக்காதுன்னு அர்த்தம். டிட் நாட்னா கடந்த காலத்தில் பிடிக்கல, ஓன்ட்டுனா இனிமேலுக்கு இனி வரும் காலங்களில் நான் செய்கிறதில்ல அப்படின்னு அர்த்தம். அப்போ கேட்கும்போது நாளைக்கு நீ கடைக்கு போவியா அப்படின்னு கேட்கும்போது நாளைக்கு நான் போக மாட்டேன். நாளைக்கு நீ அந்த ஃபங்க்ஷனில் காஃபி சாப்பிடுவியா அப்படின்னு கேட்கும்போது நான் அது சாப்பிட மாட்டேன். நாளைக்கு நீ கிரிக்கெட் விளாட வருவியா அப்படின்னு கேட்கும்போது நான் வரமாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் ஓன்ட் யூஸ் பண்ணோம். இப்போ இந்த மூணுத்துக்குமே வந்து இந்த மூணு டோன்ட்டு டசன்ட்டு டிட் நாட்டு ஓன்ட் இது பக்கத்தில் எல்லாமே ப்ரெசன்டென்ஸ் வெர்பை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது இது என்ன இது? அதே மாதிரி ஆமி ஈஸு ஆறு, வாசு வேறு, வில்லு, இந்த மூணு வார்த்தையும் நம்ம யூஸ் பண்ணும்போது இது எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இந்த ஆமி ஈஸு ஆறு இந்த மூணுமே அது கூட நாட் சேர்ந்து வேறு வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இப்போது எனக்கு நான் ஒரு செயலை செய்கிறதில்ல அப்படின்னு வரும். அதே மாதிரி இதுதான் ஆமீஸ் வந்தாலே ஆமீஸ் ஆறு வந்தாலே ரெண்டு விதமாக வரும். ஒரு செயலை செய்கிறதில்ல, என்ன செய்கிறதில்ல அப்படின்னு வரும். அதே மாதிரி நான் அந்த நிலைமையிலையோ அந்த தன்மையிலையோ இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது வாசு வேறு ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இதுவும் வந்து வாஸ் வேறு வந்துச்சுன்னா அதோட பக்கத்தில் நாட் வந்து இப்போ வாஸ் நாட் கோயிங், ஐ வாஸ் நாட் கோயிங் தேர் அப்படின்னா நான் அங்கே போகலை. நேற்று நீ அங்கே போயிட்டு இருந்தியா, நேற்று இந்த நேரத்துலலாம் நீ அங்கே போய்கிட்டு இருந்தியான்னு கேட்கும்போது இல்லை நேற்று இந்த நேரத்தில் நான் அங்கே போய்கிட்டு இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் நாட் கோயிங் தேர் பை திஸ் டைம் எஸ்டர்டே
அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து இங்கே வந்து ஐ வாஸ், வி வாஸ், ஹி வாஸ், சி வாஸ், இட் வாஸ்னு வரும். ஆனால் வேர் வந்து வி வேர், தே வேர், யூ வேர் அப்படின்ற பட்சத்தில் வேர் வந்து யூஸ் ஆகும். தே, வி, யூ அப்படின்ற பட்சத்தில் வேர் யூஸ் ஆகும். வாஸ் வந்து ஐ வாஸ், ஹி வாஸ், ஷீ வாஸ், இட் வாஸ் இப்படின்ற பட்சத்துலலாம் வாஸ் வந்து யூஸ் ஆகும். அங்கே எப்படி டோன்ட்டு டசன்ட் யூஸ் ஆச்சோ அதே மாதிரி இங்கே இது யூஸ் ஆகும். சரிங்களா? அடுத்தது ஐ won't, ஐ வில் நாட், ஐ வில் நாட், ஐ வில் நாட் கோயிங் அப்படின்னாலும் ஒன்று தான், ஐ won't கோயிங்னாலும் ஒன்று தான். அப்போ பாருங்கள், இப்போ இங்கெல்லாம் என்னென்னு உங்களுக்கு புரியுதா? ஆமி இஸ் ஆறு, அதுக்கு பக்கத்தில் ஒரு நாட்டு, அதுக்கு பக்கத்தில் ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வர வார்த்தை. அதாவது வெர்போட ஐஎன்ஜினா ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு. வாக்குனா வாக்கிங், கோனா கோயிங், டாக்னா டாக்கிங், பைனா பையிங் அப்படின்ற மாதிரி. அப்போது ஹீ இஸ் நாட் பையிங் எனிதிங் அப்படின்னா, ஹீ இஸ் நாட் பையிங் எனிதிங்னா அவன் எதுவும் வாங்கலை அப்படின்னு அர்த்தம். இப்போ கடந்த நிகழ்காலத்தில் எதுவும் வாங்கலை அப்படின்ட்டோம். ஹீ இஸ் நாட் கோயிங் தேர்னா அவன் அங்கே போகணும்னு அர்த்தம். தே ஆர் நாட் கோயிங் தேர்னா அவங்க எல்லோரும் அங்கே போகணும்னு அர்த்தம். அடுத்து வந்து ஐ எம் நாட் கோயிங் தேர்னா நான் அங்கே போகலை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மீனிங் எல்லாம் ஒன்று தான். சொல்லும்போது டீப்பாக கவனித்தா தான் நான் அங்கே போய் கொண்டு இருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆமி ஈஸ் ஆறு வந்தாலே இப்போ ஒரு செயலை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கியா, இல்லை இப்போ நீ அந்த நிலையில் தான் இருக்கியா அப்படின்ற கேள்வி கேட்பாங்க. அப்போ நம்ம இல்லைன்ற பட்சத்தில் ஆம் பக்கத்தில் நாட்டு போட்டு ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வர வார்த்தையை போட்டுட்டோம்னா அங்கே ஒரு அந்த செயலை செய்யலைன்ற மாதிரியும், அதே மாதிரி ஆமி ஈஸ் ஆறு பக்கத்தில் ஒரு நாட்டு போட்டு அது என்ன நிலையில் இருக்குது, அந்த பொண்ணு அழகாக இருக்காளா, உதாரணத்துக்கு அந்த பொண்ணு அழகாக இருக்கான்னு கேட்குது. இல்லை அவள் அழகானவள் இல்லை, ரொம்ப அழகாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஷீ இஸ் நாட் பியூட்டி, சாரி ஷீ இஸ் நாட் பியூட்டிஃபுல், ஷீ இஸ் நாட் பியூட்டிஃபுல் அப்படின்னா அவள் அழகானவள் இல்லை அப்படின்னு மீனிங் மாறும். ஸோ இப்போ ஆமி சாரோட நாட்டு சேர்ந்து வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்தால் இப்போ ஒரு செயல் இல்லை ஒரு பொருள் நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அது அந்த செயலை செய்யலை, அதே மாதிரி அந்த பொருள் அந்த தன்மையில் இல்லை அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். அதே மாதிரி வாசு வேறு ரெண்டுமே வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து தான் வரும். அது கூட வாஸ் பக்கத்தில் நாட், வாஸ் நாட், ஐ வாஸ் நாட் கோயிங் தேர், நேற்று இந்த நேரம்லாம் நீ அங்கே போயிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறப்போ இல்லை ஐ வாஸ் நாட் கோயிங் தேர், நான் அங்கே போய்கிட்டு இருக்கல அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து வி வேர் நாட் கோயிங் தேர்னா நான் இப்போ கேள்வி கேட்குறாங்க, நீங்களாம் நேற்று இந்த நேரத்தில் அங்கே போயிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது நோ இல்லை யார் சொன்னா, வி வேர் நாட் கோயிங் தேர் அப்படின்ற மாதிரி வந்துடும். சரிங்களா? ஓகே. அடுத்தது வில் நாட்டுக்கும் ஓன்ட்டுக்கும், வில் நாட் அப்படின்னாலும் ஒன்று தான், ஓன்ட்டுனாலும் ஒன்று தான். சரிங்களா? அப்போது இதுக்கு என்ன மீனிங்? டஸ் நாட்னாலும் ஒன்று தான், டசன்ட்னாலும் ஒன்று தான், டூ நாட் அப்படின்னாலும் ஒன்று தான், டோன்ட் அப்படின்னாலும் ஒன்று தான். அடுத்து டிட் நாட் அப்படின்னாலும் தான், டிடின்ட் அப்படின்னாலும் ஒன்று தான். சரிங்களா? வாஸ் நாட்டு, வாசன்ட்டு ரெண்டுமே ஒன்று தான். வேர் நாட்டு, வேரின்ட்டு ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். நான் இங்கே வெர்போட ஐஎன்ஜின்னு சொன்னால பாருங்கள், இந்த வெர்பு வாக்குன்றது தான் அதோட வேர்ச்சொல். ஒரு வினையினுடைய வேர்ச்சொல் வாக்கு. வாக்குனா நடன அர்த்தம் தமிழில். அது கூட வெர்பு ஐஎன்ஜி சேர்ந்து வந்துருச்சுன்னா அது எப்படி மாறிடும்? நடந்து கொண்டு அப்படின்னு மாறிடும். கோனா அது கூட வேஎன்ஜி சேர்ந்து வந்துச்சுன்னா கோயிங், போய்கொண்டு அப்படின்னு மாறும். சரிங்களா? ஓகே. புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? அதே மாதிரி ஓன்ட்டு, வில் நாட்டு இது ரெண்டும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஓன்ட்டுனா எதிர்காலத்தில் நான் ஒரு செயலை, இப்போ கேள்வி பாருங்களேன், தமிழில் கேட்குறாங்க, நாளைக்கு நேரம் நீ அங்கே போயிட்டுருப்பல்ல அப்படின்னு கேட்கும்போது, நாளைக்கு நேரம் நீ மெட்ராஸ் போயிட்டுருப்பல்ல அப்படின்னு அந்த செயலை நாளைக்கு நேரமாக நீ செஞ்சுக்கிட்டு இருப்பியா அப்படின்னு கேட்கும்போது, நாளைக்கு நான் மெட்ராஸ் போக மாட்டேன், ஐ ஓன்ட் கோ தேர், ஐ ஓன்ட் கோ டு மெட்ராஸ் டுமாரோ அப்படின்னு சொல்லும்போது, ஐ வில் நாட் கோயிங் தேர், ஐ வில் நாட் கோயிங் டு மெட்ராஸ் அப்படின்னும் போது இனிவரும் காலங்களில் வில்லு வந்துட்டாவே இனிவரும் காலங்களில் ஒரு செயலை செய்யணும் அப்படின்ற இனிவரும் காலங்களில், அதாவது எதிர்காலத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு வார்த்தையாக வரும் வில்லு. இப்போ வில்லு கூட நாட்டு சேர்ந்து வந்துச்சுன்னா எதிர்காலத்தில் அந்த செயல் நடக்கலைன்ற மாதிரி வரும். அப்போ வில் நாட் கோயிங் தேர், ஐ வில் நாட் கோயிங் டு மெட்ராஸ் டுமாரோ அப்படின்னா நான் நாளைக்கு மெட்ராஸ் போக மாட்டேன் அப்படின்ற மீனிங்கில் வந்துடும். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போது இதே ஒரு சின்ன உதாரணத்துக்கு பார்த்தோன்னா இந்த ஆமீஸ் ஆறு இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு பார்க்கலாம். நான் எக்ஸாம் நாளைக்கு எனக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன்னு போது என்னப்பா செய்கிற, என்னப்பா செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்பா கேட்குறாங்க என்னப்பா செஞ்சுட்டு இருக்கேன்னு கேட்கும்போது நான் படிச்சுட்டு இருக்கேன், ஐ ஆம் ஸ்டடிங், நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐ எம் நாட் ஸ்டடிங்னா நான் படிச்சுக்கிட்டு இல்லை, அப்போ வேறு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதே மாதிரி நேற்று நேரம் நீ படிச்சுக்கிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்கும்போது நோ ஐ வாஸ் நாட் ஸ்டடிங் எஸ்டர்டே அப்படின்னு வரும். அதே மாதிரி அவங்கெல்லாம் நேற்று நேரம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது நோ 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 யார் சொன்னது, தேவர் நாட் ஸ்டடிங் எஸ்டர்டே அப்படின்னு வரும். அப்போது வில் நாட் எப்போ வரும், நாளைக்கு நேரம் நீ படிச்சுக்கிட்டு இருப்பியா இல்லை நாளைக்கு நேரம் நீ ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருப்பியான்னு கேட்கும்போது வி வில் நாட் கோயிங் தேர், சாரி வி வில் நாட் ஸ்டடிங் எஸ்டர்டே, மாறாக நான் விளையாண்டுக்கிட்டு இருப்பேன். அப்போது உங்களுக்கு வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ரொம்ப 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 ஒரு முக்கியமான வார்த்தை இதெல்லாம் ஜஸ்ட் பேசிக், இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் அதோட ரூட் எல்லாமே. ஓகே, இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ வில்லுக்கும் வில்பிக்கும் என்ன வித்தியாசம், இதெல்லாம் சின்ன சின்ன வார்த்தை. இந்த இனிமேல் இப்போ இந்த ஃபஸ்ட் நம்பர்னு போட்டுக்கலாம். வில்லு, வில்பி, மே, மைட்டு, ஷுட்டு, வுட்டு, இதை பற்றி நான் ஒரு சின்னதாக லைட்டாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். இதை பற்றி தான் நான் இனி வரும் கிளாஸில் பார்க்க போகிறேன். சரிங்களா? இப்போ வில்லுன்றது நான் அப்பயுமே என்ன சொன்னேன், இனி வரும் காலங்களில் அதாவது எதிர்காலத்தில் ஒரு செயலை பற்றி சொல்லும், பேசக்கூடிய செயலையோ இல்லை ஒரு தன்மையை பற்றியோ, வில் அப்படின்னு மட்டும் வந்துச்சுன்னா இனி வரும் காலங்களில் அதாவது எதிர்காலத்தில் ஒரு செயலை பற்றி மட்டும் சொல்லும். இப்போ பாருங்களேன், ஐ வில் கோ தேர் அப்படின்னா நீ நாளைக்கு அங்கே போவியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆமாம் நாளைக்கு நான் அங்கே போவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் வில் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு வெர்பு, ப்ரெசன்ட் வெர்பை யூஸ் பண்ணிக்கணும். அப்படின்னு அப்போ வில்லு வந்துச்சுன்னாவே இனி வரும் காலங்களில் ஒரு செயலை செய்ய போகிறோம், நடக்க போகிற செயலை பற்றி தான் சொல்லலாம். அப்போ வில்லு அது கூட ஒரு ப்ரெசன்ட் வெர்பு வந்துச்சுன்னாவே இனிவரும் காலங்களில் ஒரு நடக்க போகிற ஒரு செயலை பற்றி சொல்ல போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ வில் பின்னு வந்துச்சுன்னா அதுவும் வில்லு வருது பாருங்கள். அப்போ வில் பின்னா நான் இனிவரும் காலங்களில் எதிர்காலத்தில் நான் ஒரு நிலையில் இந்த மாதிரி தன்மையில் இருப்பேன். இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஐ வில் கோ தேர்னா நான் அங்கே போவேன், அதே செகண்ட் சென்டென்ஸு நான் அங்கே இருப்பேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுதா? இங்கே போவேன் அப்படின்னா நீங்கள் செய்கிற செயலை சொல்லுது, ஆனால் நான் அங்கே இருப்பேன்றப்போ இந்த இருப்பேன்றது வந்து ஒரு நிலையை சொல்லுது, நீங்கள் எந்த இடத்துல இருப்பீங்க அப்படின்ற ஒரு பொசிஷனை சொல்லுது. முதல் சென்டென்ஸில் வந்து போவேன் அப்படின்னா கோன்றது செயல், பீன்னா இருப்பேன் அப்படின்ற ஒரு வார்த்தை. சரிங்களா? இப்போ ஐ வில் கோ தேர் அப்படின்றதுக்கும் ஐ வில் பி தேர் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஐ வில் வந்துச்சுன்னா ஒரு செயலை எதிர்காலத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். ஐ வில் பி அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை, வில்பின்ற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா எதிர்காலத்தில் நீங்கள் அந்த மாதிரி நிலையில் இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, அடுத்தது மைட்டு, மேபி மட்டும் நான் நாளைக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போயே சொல்லக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும். பாருங்களேன், இட் மைட் பி அ டாங்கி. இப்போது இந்த மைட்டு எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக, நீ நாளைக்கு ஒரு உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறாங்க, ஏன்ப்பா நாளைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவியா அப்படின்னு கேட்குறாங்க. நாளைக்கு உங்களுக்கு ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமான வேலைலாம் நிறைய இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நாளைக்கு மேக்ஸிமம் நான் வரமாட்டேன்னு தான் நினைக்கிறேன், வருவேன், ஆனால் எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அந்த சந்தேகம் தான் இப்போ ஒரு செயலை வந்து 100% இருக்கிற ஒரு செயலை ஒரு 75% நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணல, ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மைட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கூலில் எப்படி படிச்சிருக்கோம், மேயோட பாஸ்ட் டென்ஸ் மைட்டு, வில்லோட பாஸ்ட் டென்ஸ் விட்டு, கேனோட பாஸ்ட் டென்ஸ் கூட்டா. தயவு செஞ்சு அதெல்லாம் மறந்துடுங்க. இப்போ நீங்கள் அதெல்லாம் கொண்டு வந்து இதில் ஈடுபடுத்தாதீங்க. நான் சொல்கிற வார்த்தையை மட்டும் கவனிச்சிக்கங்க. நீங்கள் மைட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சுனாவே அந்த செயல் வந்து கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது, அதாவது ஒரு 25% தான் கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, பட் 25% ஒரு கன்ஃபார்ம் பண்ணலாம். சரிங்களா? நாளைக்கு மழை வருமானு கேட்குறதுக்கு ஏன்னா அடர்ந்த மேகங்கள்லாம் இல்லை, மழை வரலாம், ஓரளவு லேசான மழை வரலாம் அப்படின்னு சொல்லாங்களே. இட் மைட் பி எ ரெயின் டுமாரோ, இட் மைட் பி அ ரெயின் டுமாரோ, நாளைக்கு மழை வரலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இட் மைட் பி அ டாங்கி அப்படின்னா இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்கீங்க, இப்போ ரொம்ப தூரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய தூரம் கடைசி ரொம்ப தூரத்தில் ஏதோ ஒன்று நிற்கிற மாதிரி தெரியுது. ஒரு குதிரையா இல்லை கழுதையா இல்லை ஒரு பூனையா
நாயா என்னன்னே தெரியல. அப்போது நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டும் நீங்களும் நடந்து போயிட்டீங்க, அது என்னடா அது அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்கள் வந்து ரொம்ப தூரத்தில் சரியாக தெரியல, ஆனால் அது வந்து எனக்கு என்னமோ அது வந்து ஒரு கழுதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியுதா? மைட் அப்படின்ற வார்த்தை எங்கே யூஸ் ஆகுது? இட் மைட் பி எ டாங்கி அப்படின்னா எனக்கு கன்ஃபார்மாக அதை சொல்ல முடியல. ஆனால் மேக்ஸிமம் அது வந்து பார்க்குறதுக்கு ஏதோ வால் வச்சு மூக்கெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்து காதெல்லாம் ரொம்ப பெருசாகி கழுத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்கள் ஃப்ரெண்டும் சொல்லுவாப்புல, இல்லைடா அது ஆனால் பார்க்குறதுக்கு குதிரை மாதிரி இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே சந்தேகம். ஏன்னா அதை கன்ஃபார்ம் பண்ண முடியல, ரொம்ப தூரமாக இருக்குது. ஒரு 25% தான் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண முடியுது அப்படின்னா மைட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இட் மைட் பி எ டாங்கின்னா அப்போது அது ஒரு கழுதை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறப்ப அது ஒரு கழுதையாக இருக்கலாம். அது ஒரு கழுதைன்னு நினைக்கிறேன். அப்போ கன்ஃபார்மாக சொல்ல முடியல. அப்போது சத்தியமாக அது கழுது தான்டா அப்படின்னு சொல்கிறதுக்கும் அது கழுத மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, கன்ஃபார்ம் பண்ண முடியல. அடுத்தது வந்து அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இட் மைட் கால் யூ லேட்டர். சாரி, ஐ மைட் கால் யூ லேட்டர்னா என்னடா இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, நைட்டு கால் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறப்போ இல்லை ஐ மைட் கால் யூ லேட்டர்னா சரி கால் பண்ணலாம் அப்படின்னு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஐ மைட்டும். சரிங்களா? மைட் பீன்றது வந்து ஒரு நிலையை குறிக்குது. மைட் கூட வெர்பு சேர்ந்து வரும்போது ஒரு செயலை குறிக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எப்போவுமே நம்ம ஸ்கூலில் படித்தது மே ஐ கமின், மே ஐ கமின், இது கொஸ்டினில் வரும், நான் உள்ளே வரலாமா. அப்போ மேன்ற வார்த்தை ஒரு பர்மிஷன்லேயும் யூஸ் ஆகுது. பர்மிஷன் கேட்குறதுக்கும் யூஸ் ஆகுது. நான் வந்து ஒரு செயலை செய்யணும், அதுக்கான பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறப்பையும் மே அப்படின்ற வார்த்தை யூஸ் ஆகுது. ஓகே, அடுத்தது டூ டஸ்ன்ற வார்த்தை எதுக்கு யூஸ் ஆகுது? இப்போ தான் நான் சொன்னேன். அப்போ நெகட்டிவில் சொன்னேன், டஸ் நாட், டூ நாட் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு சொன்னேன். இப்போ டூ டஸ்னால் இப்போ நீங்கள் கேள்வியே கேட்குறீங்க, டூ யூ ஒர்க் தேர் அப்படின்னா நீ அங்கே வேலை செய்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் அங்கே வேலை செய்கிறேன், எஸ் ஐ ஒர்க் தேர் அப்படின்னு சொல்லலாம். ஷாஷா டசன்ட் ஒர்க் ஹார்ட் அப்படின்னா ஷாஷான்ற பொண்ணு எப்பவுமே ஒரு ஹார்டாக ஒர்க் பண்ணுறதில்ல. அது கேட்குற சுச்சுவேஷனை பொறுத்து கேள்விக்கு தகுந்த மாதிரி இந்த டசன்ட்டும் டோன்ட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? டூவும் டஸும் மாறும். சரிங்களா? எப்போவுமே எனக்கு ஒரு செயலை செய்கிறதில்ல, செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுலேயே நம்ம டசன்ட்டு, டஸ் நாட்டு, டூ நாட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து கேட்குற கேள்விக்கு ப்ரெசென்ட்டில் பதில் சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அப்போது அடுத்த சென்டென்ஸ் இப்போ சொல்கிற பாருங்க. எல்லாம் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருங்க, லைன்லேயே இருங்க, கொஞ்சம் 2 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் லைன் இருங்க. இப்போ அடுத்தது வந்து ஷுட்டு மஸ்ட்டு, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்கிறேன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் அது என்னென்ன வந்து டிஃப்ரென்ஸு அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த வார்த்தை என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் உங்களுக்கு ஃபவுண்டேஷனில் வந்து எல்லாமே சொல்லிட்டு வரேன், எந்தெந்த வார்த்தை எந்தெந்த சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நம்ம சொல்லிட்டு வரேன். சரிங்களா? அப்போது இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பர்ஃபெக்டாக சின்னதாக நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ வந்தால் தான் நம்ம L1லேயோ இல்லை L2லேயோ L3 லெவலில் போகும்போது உங்களுக்கு பேசிக் ஃபவுண்டேஷன் கொஞ்சம் நல்லா இதெல்லாம் பிக்கப் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணி அடுத்தடுத்த சென்டென்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக சொல்கிறதையோ இல்லை அடுத்தடுத்த லெவல் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இப்போ ஷுட்டுக்கும் மஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி ஹேவ் டு அப்படின்ற வார்த்தை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இதை நான் 3 இப்போ வச்சு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஹேவ் டு அப்படின்னா நான் என்ன சொன்னேன், ஒரு செயலை செய்யணும், அது செயலை செய்யாமல் விட்டுட்டோன்னா அதோட இம்பேக்ட் வந்து ஃப்யூச்சரில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா, அப்போது இங்கே பாருங்கள், யூ ஹேவ் டு டூ தட். அப்போது யூ ஹேவ் டு டூ தட், ஏதோ ஒரு செயலை நீங்கள் செஞ்சாகணும். இல்லை யூ ஹேவ் டு கன்சல்ட் வித் எ டாக்டர் அப்படின்னா இப்போ பாருங்களேன், உங்களுக்கு ஏதோ ஒரு உடம்புல ஏதோ ஒரு சின்னதாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஒரு ஹார்ட்டில் லைட்டாக செஸ்ட் பெயினாக இருக்குது, இல்லை வேறு மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கூப்பிட்டு கேட்குறீங்க, ஏன்டா அந்த மாதிரி இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது நீ
ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போது யூ ஹேவ் டு கன்சல்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஹேவ் டு அப்படின்றது ஒரு அட்வைஸில் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? அட்வைஸில் யூஸ் ஆகும். ஆனால் அது வந்து எந்த மாதிரி டைமில் யூஸ் ஆகும்? அட்வைஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் அந்த இதை நீங்கள் கேட்காம விட்டுட்டிங்கன்னா அதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப மோசமான நிலையில் கொண்டு போய் விட்டுடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கு இப்போ ஹேவ் டு அப்படின்றது நீங்கள் செய்யணும் இப்போ ப்ரெசண்ட்டில். ஆனால் அது செய்யாமல் விட்டுட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் சிவியராக இருக்கும் அதோட இம்பேக்ட். அந்த மாதிரி சொல்லலாம். அப்போ புரியுதா? இப்போ ஹேவ் டுன்ற வார்த்தை. அப்போ மஸ்ட்டு, ரெண்டாவது மஸ்ட்டுன்றது வந்து எப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு சப் கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஏடி பஞ்சாயத்தில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் லெவலில் உள்ள ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நாளைக்குள்ளே ஒரு கவர்மெண்ட்டோட இது கொடுத்து முடித்து அதை முடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ உங்களுக்கெல்லாம் உங்களோட சுப்பீரியரான அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் உள்ளவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்கள் ஸ்டாஃப், ஹையஸ்ட் பொசிஷனில் உள்ள ஸ்டாஃப் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த செயலை செஞ்சாகணும் அப்படின்னு கேட்டால், அந்த செக்ஷனில் உள்ளவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு அப்போது ஒரு ஆர்டிஓ இருக்காங்க, அவங்களுக்கு உள்ளவங்க ஆர்டிஓ சொல்கிறாங்க, இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்குள்ளே இந்த ஃபைலை முடியுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் அதெல்லாம் முடிச்சாகணும் 5 மணிக்குள்ளே. ஸோ அவங்களோட ஆர்டர் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கா? அப்போது மஸ்ட்டுன்றது வந்து எப்பப்போல்லாம் நமக்கு மேலே உள்ளவங்க ஒருத்தவங்க, அதாவது நம்ம மேலே ஒரு ஒரு அதிகாரம் முக்கிய ஒருத்தவங்க, நம்ம கண்ட்ரோல் பண்ணுற ஒருத்தவங்க நம்ம வந்து சொல்லும்போது, இல்லை நீங்கள் இன்னொருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணும்போது, அந்த மாதிரி லெவலில் இருக்கும்போது நீங்கள் வந்து மஸ்ட்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே டைமில் நீங்கள் உங்கள் வீட்டு பசங்களை போயிட்டு யூ மஸ்ட் கோ தேர், நீ கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ காலைல டிஃபன் ரெடி ஆகிட்டுருக்கு, சட்னி வைக்க பொட்டுக்கல் இல்லை, தேங்காய் இல்லை அப்படின்னும்போது, ஏன்ப்பா இங்கே வா, உங்கள் பசங்களை கூப்பிட்றீங்க, இப்போ இங்கே வா கடைக்கு போய்ட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, நான் போக மாட்டேன்னு சொல்கிறான். டேய் கட்டாயமாக நீ போயிட்டு தான் ஆகணும் போ அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மஸ்ட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ண முடியும். இதே நீ பக்கத்து வீட்டு வரம்புள்ளியை கூட்டு போய் நீங்கள் யூ மஸ்ட் கோ தேர் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? சொல்ல முடியாது, சொன்னால் சண்டை வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ மஸ்ட்டுக்கும் ஹேவ் டுன்றதுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதா? அப்போது அதுக்கு அடுத்து பாருங்கள், இப்போ ஷுட்டு அப்படி ஃபஸ்ட்டு ஷுட்டு மட்டும் சொல்லலாம். ஷுட்டு வந்து மஸ்ட்டு வந்து கண்டிப்பாக நீ ஒரு வேலையை நிச்சயமாக செஞ்சாகணும் அப்படின்றது 100க்கு 100% வந்து நம்ம ஆர்டர் போடுறது. ஆனால் ஷுட்டு வந்து நம்ம அந்தளவுக்கு நீங்கள் ஆர்டர் போட தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் செய்யணும். இது எப்படின்னா, நீ கண்டிப்பாக கடைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் பையன்ட்டு சொல்கிறீங்க, கட்டாயமாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போய் தான் ஆகணும்னு சொல்லும்போது யூ மஸ்ட் கோ தேர். யூ ஷுட் கோ தேர் அப்படின்னா, இல்லை நான் அவன் போக மாட்டேன்னு சொல்கிறான், அப்போ நீங்களும் சொல்கிறீங்க யூ ஷுட் கோ தேர் அப்படின்னு. ஸோ போகலன்னா விட்றா, கொஞ்சம் பொட்டுக்கல்ல இருக்குது, கொஞ்சம் தேங்காய் பற்ற இருக்குது, இதை வச்சு நம்ம இன்றைக்கி சட்னி வச்சுக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஷுட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு வார்த்தைகள். நான் உங்களுக்கு இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, நான் கிராமர் ரூல் எதுவுமே நான் உங்களுக்கு சொல்லலை. அதே மாதிரி வந்து ஒரு சென்டென்ஸ், ஒரு சில வார்த்தைகள் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் சொல்லிட்டு வந்தேன். சரிங்களா? இன்னும் நான் உங்களுக்கு அந்த பேசிக் மட்டும் தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். இதுதான் ஃபவுண்டேஷன் L1 லெவலில். இதுதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கிளாஸாக இருக்கும். ஸோ இன்னும் போக போக கொஞ்சம் டச்லேயே இருந்துகிட்ருங்க. அதே மாதிரி ரொம்ப நன்றி எல்லாருக்கும், சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும். இன்கேஸ் நான் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போட்டு விடுங்க, நான் க்ளியர் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, பாய். நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.